எல்லாரும் ரொம்ப நல்லா பாடினீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நான் ஒரு புது விளையாட்டு சொல்லி தர போறேன். செல்வம் இங்க வா. அழகு இங்க வா. டீச்சர் ரெண்டு பேரும் கோபுரம் மாதிரி கையை கோர்த்து நின்னுக்கங்க. அப்படித்தான். இப்ப மத்தவங்க நான் பாடும்போது 8 மாதிரி சுத்தி அவங்க கைக்குள்ள புகுந்து வரணும். பாட்டு முடியும் போது நீங்க அவங்க கைக்குள்ள இருந்தா அவங்க பிடிச்சுக்குவாங்க. அப்போ நீங்க அவுட். நீங்க கைய வச்சுக்கணும். ஓகேவா? எங்க விளையாடுங்க. இன்னைக்கு கத்துக்கிட்ட புது விளையாட்டு கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் எல்லாரும் நல்லா விளையாடுங்க. நம்ம எல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். பசங்க எல்லாம் தமிழ் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. பூஜா, ரம்யா, இன்னைக்கு தமிழ் ஸ்கூல் எப்படி இருந்தது? புதுசா ஒரு தமிழ் பாட்டு கத்துக்கிட்டோம், தமிழ் விளையாட்டு கத்துக்கிட்டோம், அப்புறம் டான்ஸ் கத்துக்கிட்டோம். ஜாலியா இருக்கு தாத்தா. அடடே, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. தமிழ்நாட்டு பள்ளிக்கு இணையா இங்கே நம்ம பசங்க தமிழ் கற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம பசங்களுக்கு தாய்மொழி ரொம்பவே அவசியம். அதை முறையாக கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம பண்டிகைகளையும் பாரம்பரிய விளையாட்டையும் நடத்தி நம்ம தமிழ் பண்பாட்டை சொல்லித்தரது ரொம்ப பெரிய விஷயம். ஆஹா, இதை பார்க்குறப்ப நமக்கே குதிச்சு ஆடி பாடணும்னு ரொம்ப ஆசையாக என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. தாத்தா மாதிரியே உங்களுக்கும் ஆடணும் பாடணும்னு ஆசையா இருக்குல்ல? ரெடி ஜூட். கேட்டுக்கிட்டீங்கல்ல? மறக்காம பக்கத்துல என்னென்ன தமிழ் பள்ளி இருக்கோ அங்க சேர்ந்து நம்ம தாய்மொழியான தமிழை கண்டிப்பா நாமெல்லாம் கத்துக்கணும்.
கற்றுக்கிட்டு நம்ம தமிழ் மொழியை நம்ம வளர்க்கணும்.